ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இயேசு சமாதானம் தருகிறார். சபையின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் நாங்கள் குடும்பமாக வாழ்த்துதலை சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, நீ பிரியமானவன். ஹல்லேலூயா. பிரியமானவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம என்ன அதை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் தேவனுடைய கிருபையின்படி இன்றைக்கு நாம் பிரியமாக நடக்கிறோமா, நம்முடைய வலதுகையை எடுத்து நம்முடைய இருதயத்தில் வைத்து நான் கிறிஸ்துவுக்கு பிரியமானவனா, அல்லது என் மனைவிக்கு பிரியமானவனா, அல்லது என் கணவருக்கு நான் பிரியமானவளா, என் பெற்றோருக்கு நான் பிரியமானவளா என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே சற்று குறைவாக தான் இருக்கிறது. மனிதருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில தான் பலர் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வேளையில் வேதாகமத்தில் ஒரு நபரை தேவன் சொல்லுகிறார், நீ பிரியமானவன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது யாரை சொன்னார், எப்படி சொன்னார், எதற்காக சொன்னார் என்பதை நாம் வேதத்தில் வாசித்து அதனுள்ள ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள் தானியேல். ஹல்லேலூயா. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையின்படி இங்கே பார்க்கும்போது தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன். ஹல்லேலூயா. ஆனால் மிகவும் பிரியமானவனா தானியேல் என்று சொல்லி பார்க்கும்போது இல்லை, அல்லது மிகவும் பிரியமாய் அவர் இருந்த சூழ்நிலைகளில் இருக்க முடியுமா என்று சொல்லி பார்க்கும்போது அந்த சூழ்நிலை சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஹல்லேலூயா. தானியேலுக்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்கே பார்க்கும்போது கேப்ரியல் தூதன் நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். சரி, இந்த சொல்லை சொல்வதற்கு அல்லது இந்த சொல்லை சொல்வதற்கு என்ன தகுதி இருந்தது, ஏன் இந்த சொல்லை சொல்லுகிறார் கேப்ரியல் தூதன் என்று சொல்லி பார்க்கும்போது 19வது வசனம், ஆண்டவரே கேளும். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த தானியேல் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாசிக்கும்போது அது மன்றாட்டு ஜபமாக, மன்றாடக்கூடிய ஒரு அதிகாரமாக, தேவ சமூகத்தில் போராடி செபிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தான் இந்த 9ஆம் அதிகாரம். அதில் 19வது வசனத்தில் தானியேலுடைய அந்த மன்றாட்டு எப்படி இருந்தது, ஜபம் எப்படி இருந்தது, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தம் அதை தாமதியாமல் செய்யும் என்று சொல்லி அங்கே மன்றாடி போராடி தேவனுடைய சமூகத்தில் தானியேல் ஜெபிக்கிறதை நம்மால் காண முடிந்தது. அதனால தான் கேப்ரியல் தூதன், ஹல்லேலூயா, கேப்ரியல் தூதன் 1வது வசனத்தில் அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியல். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இயேசப்பாவுடைய கிருபையின்படி 3 தூதர்கள் பிரதானமானவர்கள். அதில் 3 பேருமே மிக முக்கியமானவர்கள் தான். 3 பேருக்கும் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் லூசிபர் தான் விழுந்து போனவன். ஹல்லேலூயா. ஆனால் இன்றளவும் 2 தூதர்கள் தேவ சமூகத்தில் தேவனோட பரலோக வாசிகளாக இருக்கிறார்கள் என்று சந்தேகம் இல்லை. வேதம் அப்படிதான் கூறுகிறது. அப்போ அந்த கேப்ரியல் தூதன் நம்முடைய ஜெபத்தை எடுத்துக்கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கவும், அதே வேளையில் தேவன் நமக்கு என்னென்ன வார்த்தைகளை, வசனங்களை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை, எச்சரிக்கையை அல்லது மன்னிப்பை தேவன் கொடுக்கிறாரோ அதை கொண்டு நம் மத்தியில் நாம் இதன் மூலமாக நான் ஒரு பதிவை செய்ய நான் முயற்சிக்கிறேன். இயேசு பேசும் தெய்வம் அப்படிங்கிறத இதன் மூலமாக
என்னால் நிரூபிக்க முடியும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவன் பரலோகத்தில் இருந்தாலும் அவருடைய தம்முடைய தூதர்களை கொண்டு காற்றுகளாக அக்கினி ஜுவாலையாக தேவன் வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டு இந்த தேசங்களில் ஆண்டவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதே வேளையில் தூதர்களை கொண்டும் தேவன் என்ன செய்கிறார்னா நம் மத்தியில் அசைவாடுகிற பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தேவன் சொல்றாரு அந்த 21வது வசனம், அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேபிரியல், அல்லேலூயா, அவர் கண்ட புருஷனாகிய கேபிரியல் வேகமாய் பறந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். அல்லேலூயா. அறிவை உணர்த்தும்படி நான் புறப்பட்டு வந்தேன், இங்கிருந்து தேவ சமூகத்திலிருந்து வந்தேன் என்று சொல்ல. அப்பொழுதுதான் சொல்லப்பட்ட வார்த்தை, நீ மிகவும் பிரியமானவன். தானியேலை பார்த்து தூதன் சொல்லுகிறார். தேவன் தூதன் மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை, நீ மிகவும் பிரியமானவன். இன்றைக்கு நம் மத்தியில் பார்ப்பீர்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு சுயநலமாக அல்லது தான் தோன்றிய தனமாக தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு அதாவது வீட்டு சம்பந்தமாக வாழ்வாதாரத்திற்கு சம்பந்தமாக அல்லது அது ஏதாவது ஒன்றை கேட்டு ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறாங்கன்னா முறையிடுகிறார்கள், மன்றாடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் அவர்களுக்கு ஒரு உணர்வு இல்லை. அல்லேலூயா. இங்கே அதே நேரத்தில் புதிய ஏற்பாடுகளில் எழுதப்படும் போது சீடர்கள், அதாவது யாக்கோபு யோவானுடைய தாயார் சீடர்களாக இருந்தார்கள். இயேசுவின் சீடர்களாக இருந்த தாயார் இயேசுவினிடத்தில் சொல்கிறாங்க, ஒன்று, என் மகன் வலதுபுறமும் ஒரு மகன் இன்னொரு மகன் இடதுபுறமும் அமர வேண்டும் என்று சொல்லி அங்கே என்ன செய்கிற ஒரு வார்த்தையை அங்கே பதிவிடுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ அதற்கு இயேசு சொல்லுகிறார், ஸ்ரீயே, நீ கேட்டுக்கொள்வது இன்னதென்று உனக்கு புரிகிறதா, தெரிகிறதா, நீ என்ன கேட்கிறாய் என்று சொல்லி அவளை கொஞ்சம் சற்று நிதானிக்க வைக்கிறார். அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கும்போது இன்றைய காலகட்டங்களில் ஆண்டவர் என்னை ரட்சித்தாரே, என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, என் குடும்பத்தை நேசிக்கிறாரு, நான் கொரோனா டயத்தில் சாக வேண்டியதா இருந்தது, அல்லது அந்த இக்கட்டான சூழல் நான் சாக வேண்டியதா இருந்தது, அல்லது அந்த கடன் பிரச்சனை என் கழுத்தை நெருக்கியது, அல்லது நான் வியாதியில் போராட்டமாக பல வருடங்களாக கடந்தேனே, அந்த வியாதியிலிருந்து என்னை மீட்டு நான் மரிக்க போகிறதாக இருந்தேனே, ஆனால் என்னை ஆண்டவர் ரட்சித்து எனக்கு சுகத்தை கொடுத்து எனக்கு ஒரு திருமணத்தை பண்ணி எனக்கு பிள்ளைகளை கொடுத்து என்னை வாழ வைத்திருக்கிறாரே என்று சொல்லி இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட அறிவு இல்லாததுபடி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லது உணர்வு இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால், இங்கே கேப்ரியல் சொல்லுகிறார், தானியேலிடத்தில் சொல்லுகிறார். ஆனால் தானியேலிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது நீ ஒரு தவறை செய்கிறாய் என்று சொல்வதற்கு இந்த வார்த்தையை பதிவிடவில்லை. மாறாக அவர் இன்னும் என்ன செய்யணும், தேவனுடைய, அதாவது நீ பயந்து கொண்டு இருக்க வேண்டாம், நீ அஞ்ச வேண்டாம், நீ நடுங்க வேண்டாம், உனக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்று நீ அறிந்து உன்னுடைய வேலைகளை நீ செய் என்று சொல்லி கேப்ரியல் அங்கே வருகிறார். அல்லேலூயா. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன். உங்களை பார்த்து தேவன் சொல்ல முடியுமா அல்லது சொல்லுகிறாரா? அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறாரா? உங்களை பார்த்து தாவீதை பார்த்திய இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொன்னார். அல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் உங்களை பார்த்து சொல்லுகிறாரா? ஆண்டவருடைய கிருபையின்படி நாம் அந்த சொல்லப்படுகிறதற்கு ஏதுவாக என் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சொல்லி சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வேதத்தில் கூட இன்னொருவர் அதாவது இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். அது என்ன வசனம் அப்படின்னு பார்க்கும்போது 3 யோவான்
1ஆம் அதிகாரம் 2வது வசனம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. அல்லேலூயா. இங்கே யோவானை பார்க்கும்போது இன்றைக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்கிறது 2 பேர் சொல்வார்கள். அதாவது தன்னை பெற்று எடுத்த, அதாவது வளர்த்த, அதாவது அம்மா அப்பா சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது சொல்லுவாங்கல்ல, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சும்பாங்க. என்னதான் அழகில் சற்று குறைவாக இருந்தாலும் தாய் என்ன செய்வாங்க, அப்படியே கொஞ்சி அள்ளி முத்தமிடுவார்கள் தன்னுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா, பிள்ளையை. அதே வேளையில் கணவரும் என்ன செய்ய, தன்னுடைய நேசிக்கிற, அதாவது மனைவியை என்ன செய்வாங்கன்னா நல்ல கொஞ்சுவார்கள். அல்லேலூயா. ஆனால் இங்கே பார்க்கும்போது இங்கே சற்று வித்தியாசமாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, காயுவை பார்த்து என்ன செய்கிற, பிரியமானவனே. அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், பிரியமானவனே நான் சத்தியத்தில், அதாவது சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. ஒருவேளை அந்த காயுவுக்கு ஏதாவது கிடைக்கல, ஆத்துமா நேசித்தும் அல்லது விரும்பியும் கிடைக்காமல் இருக்கிறது போல சற்று யோவானுடைய பார்வையில் அங்கே குறைவாக இருக்கிறதாக தோன்றியிருக்கிறது யோவானுக்கு. அதனால தான் யோவான் அந்த 2வது வசனத்தில் சொல்கிறாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. அல்லேலூயா. சொல்லுகிறார், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. எப்படி வேண்டுகிறார்? பிரியமான காயுவுக்கு யோவான் சொல்லுகிறாரு, உன் ஆத்துமா வாழ்க, நீ உன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீ வாழ்ந்து என்ன செய்யணும், நீ சுகித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த யோவான் என்ன செய்கிறார்னா காயுவை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது இந்த வசனம் பெரும்பாலான இந்த வசனத்தை நாம் எங்கு வாசிக்கிறோம், எங்கே வாசிக்கப்படுகிறது, அல்லது எங்கே இந்த வசனத்தை அதிகமாக வாசிக்க கேட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறந்த நாள் அந்த கூடுகையில் என்ன செய்வாங்க, போதகர் வந்து இந்த வசனத்தை சொல்லி அவர்களுக்கு வாழ்த்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, பிரியமானவனே நீ வந்து உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த இயேசப்பாவுடைய கிருபையின்படி நாம் எப்படிப்பட்ட சிந்தைகள் உடையவர்களாக நாம் இருக்கிறோம். ஏன்னா இந்த காயுவுக்கு வாழ்த்துதல் சொல்லுவதற்கு காரணம் என்ன? நம்ம வந்து தானியேலை பார்க்கும்போது அந்த வார்த்தை தூதனே வந்து சொல்லுகிறார். தூதன் வந்து இங்கே சொல்லுகிறார். இங்கே பார்க்கும்போது 3 யோவான் 1:2 வாசிக்கும்போது யோவான் காயுவுக்கு சொல்லுகிறார். அது சொல்லுவதற்கு காரணம் என்னென்னா பார்க்கும்போது 3வது வசனம் சொல்லப்படுகிறது, சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னிடம் உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. இங்கே கேள்விப்படுகிறார் யோவான் வந்து காயுவை கேள்விப்படுகிறார், அல்லது அவருடைய சாட்சியை அங்கே யோவான் மத்தியில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. வந்து சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய். அல்லேலூயா. இன்னைக்கு சத்தியத்தை, அதாவது சத்தியத்திற்கு விலகி சத்தியத்திற்கு மாறாக அல்லது சந்தர்ப்பவாதிகளாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தை வந்து உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய அன்பை தெரிந்து கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்குள்ளும் தேவனுக்குள்ளும் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். அவர்களைப் போல நாமும் இருந்தும் இன்றைக்கு நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம். அது மாற்று கருத்து அல்ல. ஆனாலும் இன்றைக்கு உலகத்தை காட்டிலும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது இருமாப்பாக, அகந்தையாக, அல்லது பார்த்து கொள்ளலாம் சாக்குப்போக்கு சொல்லிக்கிட்டு, அல்லது சுயநலவாதிகளாக தான் தோன்றியத்தனமாக அவர்கள் வாழ்கிறபடி அதாவது தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தம் செய்கிறவர்கள் வந்து சற்று குறைவாக தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சற்று குறைவாக தான் இருக்கிறார். தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தெய்வத்துக்கு உங்கள் தேவைகள் தெரியாதா? அல்லது உங்களுடைய சூழ்நிலைகள் அவருக்கு புரியாதா? அதனால தாங்க ஏன் தேவன் மனுஷனானார்?
ஏன் இயேசு கிறிஸ்து இயேசு மனுஷனானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மனுஷனை குறித்து சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அந்த மனுஷனுடைய அடிப்படை தேவைகள் என்ன, அவர்களுக்கு பசினா என்ன என்பது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மனிதனை அங்குலமாக எல்லா மனிதனும், எல்லா மனுஷி, பணக்காரர்கள், ஏழைகள், எளியவர்கள், திக்கற்ற வாலிப பிள்ளைகள் அல்லது திருமணமாக எல்லா சூழ்நிலையும் அறிந்தவர் இயேசு. உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்கிறது, அல்லது ஜெபஜீவியம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய சாட்சிகள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தா, என்னுடைய கணவர் ஜெபிக்கிறதே கிடையாது, என் மனைவி ஜெபிக்கிறதே கிடையாது, என் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதே கிடையாது என்று சொல்லி இப்படிதான் சாட்சிகளை குறித்து கேட்கிறோம். ஆனால் இங்கே காய்வை பார்க்கும்போது யோவான் சொல்லுகிறார், சாட்சியாக சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறதை குறித்து நான் என்ன செய்கிறேன், மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அந்த சந்தோஷம் காட்டிலும் வேறு சந்தோஷம் எனக்கு இல்லைப்பா. நீங்கள் வாங்குகிற ஃப்ரிட்ஜுக்கு, நீங்கள் வாங்குகிற டிவிக்கு, நீங்கள் வாங்குகிற வாஷிங் மிஷினுக்கெல்லாம் கொஞ்சம் என்ன செய்கிறதுக்கு இயர் இருக்குது. அல்லேலூயா. அது என்ன செய்ய, அது சிலதெல்லாம் வாங்கிட்டு வந்து மாட்டின உடனே அல்லது வந்து யூஸ் பண்ண உடனே உடஞ்சி போயிடுது, பிஞ்சு போயிடுது, ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆயிடுது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பை இழந்து போய்விடாதபடிக்கு, நீங்கள் பெற்ற தேவனுடைய அந்த கிருபைகளை இழந்து போய்விடாதபடி, நம்மை போல தேவன், அதாவது நேசிக்கிற தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. தூளிலும் சாம்பலிலும் கிடந்த உங்களை ஆண்டவர் இன்றைக்கு உயர்த்தியிருக்கிறார். தூளிலும் சாம்பலிலும் கிடந்த உங்களை சிங்காரத்தில் அமர பண்ணியிருக்கிறார். தூளிலும் சாம்பலிலும் கிடந்த உங்களை கல்வியாளராய் தேவன் மாற்றியிருக்கிறார். தூளும் சாம்பலிலும் கிடந்த உங்களை இன்றைக்கு நீங்கள் அதாவது ஒரு வேளைக்கு சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் இன்றைக்கு அந்த நாட்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு தாராளமாய் சாப்பிடுகிற நீங்களும் சாப்பிட்டு உங்கள் வீட்டாரும் சாப்பிட்டு மீதம் எடுக்கத்தக்க அளவுக்கு தேவன் உங்களை போஷித்து கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? தேவனை துதிக்கிறீர்களா? தேவனை ஆராதிக்கிறீர்களா? தேவனை போற்றுகிறீர்களா? சாட்சி சொல்லுகிறீர்களா? அல்லது காணிக்கையினால தாங்குகிறீர்களா? அல்லது ஏதாவது ஒரு தேவை இருக்கும்போது, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 1% தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே அல்லது உலகம் முழுவதும் நல்ல சபைகளாக இருக்குது. அதாவது எல்லா வசதி வாய்ப்பும் அல்லது வசதி மிகுந்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு பல்வேறுபட்ட சபைகள், கட்டிடம் சரியில்லை, இடம் இல்லை, வாடகை கொடுக்க முடியலை, வாடகை இல்லை, நடத்த முடியவில்லை, குறுகலான இருக்குது, பாதை இல்லை, சரியான ரோடு இல்லை, சரியான லைட்டு வசதி இல்லை, ஃபேன் வசதி இல்லை, டாய்லெட் வசதி இல்லை, இப்படி பல்வேறுபட்ட குறைகளில் இன்றைக்கு சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஊழியர்கள். அந்த ஊழியத்தில் உங்களுடைய பங்கு என்ன? ஊர் ஆரோனை போல ஜெபிக்கிறதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அல்லது ஊர் ஆரோனை போல ஊழியருடைய கரத்தை பிடித்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அல்லது ஊரும் ஆரோனை போல கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களா இருக்கிறீர்களா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் போகிற ஆலயத்திற்கு அல்லது தேவைப்படுகிற ஆலயத்திற்கு அல்லது போதகர் உங்களிடத்தில் உதவி கேட்கிற ஒரு நண்பனை போல கேட்கிறதாக இருக்கக்கூடும், அல்லது ஒரு சகோதர சிநேகத்துல கேட்கிறதாக இருக்கக்கூடும். சிரிக்காதீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு சிரிக்கிறீங்க. சில போதகர் தன்னுடைய தேவைகளை சொல்லும்போது நகைக்கிறீர்கள். அல்லேலூயா. யாரை பார்த்து நகைக்கிறீர்கள்? எதற்காக நகைக்கிறீர்கள்? எதை பார்த்து சிரிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நீங்கள் சிரிக்கிறதை சாராள் சிரித்தாள், அவள் கூடாரத்துக்குள் நின்று சிரித்தாள், தேவன் கூடாரத்தின் வெளியிலே நின்றார். ஆனால் அங்கு பார்க்கப்படும் போது அவருடைய சிரித்ததை தேவன் அறிந்திருந்தார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு அந்த காரியத்தை ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்களானால் திருமணம் செய்வதற்கு மாத்திரம் பல லட்சங்களும் கோடிகளும் செலவழிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள் ஆடம்பரத்தை காண்பிப்பதற்கு
அல்லது நீங்கள் யார் என்பதை காண்பிப்பதற்கு. இதற்கா தேவன் உங்களை ரட்சித்தார்? இதற்கா தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்? இப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை பார்த்து எப்படி பிரியமானவர்கள் என்று சொல்லுவார். தொற்கால் என்ற பெண்ணை நம்ம பார்க்கிறோம். அந்த தொற்கால்ங்கிற பெண் என்ன செய்ய, அவள் தானங்களும் தருமங்களும் அவள் செய்து கொண்டிருந்ததில் செத்து போனவளை உயிரோட கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டு செத்து சன்னதினமும் செத்து கொண்டு இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய சாபம் உங்க வீட்டில் இருக்கிறது. பொருளாசைக்காரர்களாக, அல்லேலூயா, திருடுகிற திருட்டாளர்களாக, திருடர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். கையை முடக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூட நீங்கள் ஆண்டவருக்கு தாராளமாக தேவனுடைய ஆலயம் மறந்து போயிடாதீங்க. உங்க சரீரமே தேவனுடைய ஆலயம். இன்னும் கட்டடமும் நாம் அநேக கூடி ஜெபிக்கிற அந்த இடத்துல தேவனுடைய ஆலயமாக பார்க்கப்படுகிறது. தேவன் ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் பிரியமானவன் என்று சொல்லுகிறாரா? அல்லது பிரியமானவன் என்று சொல்லுவதற்கு என்ன தடை இருக்கிறது என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் காய்வு சொல்றார், சத்தியத்துல நடந்து கொள்றாங்கப்பா. இன்றைக்கு திருமணங்கிற விஷயத்துல கைமாறி அல்லது மாறி போய் விடுகிறார்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. சகோதரனே, சகோதரியே, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஓ மகளை கல்யாணம் திருமணம் பண்ணுகிறதுனால, உன்னுடைய மகனை திருமணம் பண்ணுகிறதுனால ரட்சிக்கப்பட முடியாது. அல்லது நீ கிறிஸ்தவளா இருக்கிற, அவர்களை கிறிஸ்தவர்களா மாற்றலாம். நீ கிறிஸ்தவர்களாக மாற்றலாம். ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் கிறிஸ்தவள், பரலோக ராஜ்யம் போக முடியுமா? முடியாது. ரட்சிப்பு யாருக்கு இருக்கிறதோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை, சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு யார் தேவனை தொழுது கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் தேவனை பார்க்க முடியும், தொழுது கொள்ள முடியும், பரலோக ராஜ்யம் போக முடியும். இன்றைக்கு திருமணத்தில் பல பேர் தோற்று போனவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எப்படி தேவன் உங்கள் மேல பிரியமாயிருப்பார்? எப்படி உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார்? சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிறீர்களே, பகட்டு கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களே, தேவனுடைய நாமத்தை அவமாக்குகிறவர்களாக இருக்கிறீர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் என் மூலமாக தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு விழித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபையின்படி நான் சிங்கப்பூர் தேசத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா. அப்பொழுது தேவன், நீ இந்தியாவுக்கு வா, என்னுடைய ஊழியத்தை செய் என்று சொல்லி என்னை அறைகூவல் விட்டார், என்னை அழைத்தார். நான் உடனே கீழ்ப்படிந்து நான் வந்தேன். அதே வேளையில் என்னுடைய கணவர் ஆண்டவர் திருமணம் செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. எப்படிப்பட்டவராக இருந்தார் அவர்? என்னுடைய கணவர் 2 காலும் நடக்க முடியாதவர், நல்ல ஒரு ஊழியக்காரர், சிறந்த ஒரு ஊழியக்காரர், தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கக்கூடியவர். என்னை பெண் கேட்கும்படி என் தகப்பனிடத்தில் வந்தார். என் தகப்பனார் என்னிடத்தில் கேட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஏசப்பா என்னிடத்தில் ஆண்டவர் சொன்னார், இவர்தான் உன்னுடைய கணவர் என்று சொன்னார். இன்றைக்கு 2 கால் நடக்க முடியாத ஒரு ஊழியக்கார மகனை நான் திருமணம் செய்ததுனால தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். தேவனுக்கு நான் கீழ்ப்படிந்தேன். தேவனுக்கு நான் எதிர்த்து நிற்கவில்லையே. என் சூழ்நிலைகளை நான் பார்க்கவில்லையே. நான் பார்த்திருந்தால் அன்றைக்கு ரூத்தை பார்க்கும்போது நகோமியை பின்பற்றி வந்தாள். ஆனால் மூத்தவள் பார்த்தீங்கன்னா முத்தமிட்டு அவள் போய்விட்டாள். நான் அப்படி போகவில்லை. அவள் வேதத்தில் அவள் என்றைக்கு முத்தமிட்டு போனதுதான். ஆனால் ரூத் பின்பற்றி வந்தாள். அல்லேலூயா. ரூத் பின்பற்றி வந்ததுனால இன்றைக்கு கிறிஸ்து இயேசு பிறப்பதற்கு, அந்த சந்ததிகளில் பிறப்பதற்கு அவளும் ஒருத்தியாக இருந்தாள். அல்லேலூயா. உங்களை பார்த்து பிரியமானவள் என்று சொல்ல வேண்டும். உங்களை பார்த்து பிரியமானவன் என்று சொல்ல வேண்டும். உங்கள் குடும்பத்தை பார்த்து பிரியமான குடும்பம் என்று சொல்ல வேண்டும். சிலர் முயற்சிக்கிறீர்கள், நல்லது, முயற்சியுங்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
உங்கள் கணவரை கொண்டு வருவதற்கு, உங்கள் மனைவியை கொண்டு வருவது, கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு, உங்கள் பிள்ளைகளை கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். உங்கள் முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். இங்கே தானியேலை பார்க்கும்போது தானியேல் என்ன சொல்லுகிறார்? கேப்ரியேல் தூதனே வந்து சொல்கிறார், நீ மிகவும் பிரியமானவன். இங்கே யோவான் காய்வை பார்த்து சொல்லுகிறார், நீ பிரியமானவன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை கண் கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உங்களை பார்த்து என் ஆண்டவர் என்னை சொல்ல மாட்டாரா என்று சொல்லி இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன். எனக்கு தெரியும் உன்னுடைய சந்தர்ப்பம், உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக வேதத்தை வாசியுங்கள். நான் பிரியமாய் நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வேதத்தை வாசியுங்கள், வேதத்துக்கு கீழ்ப்படியுங்கள், ஜெபியுங்கள், தேசத்திற்காக மன்றாடி ஜெபியுங்கள். தானியேலைப் போல அவர் தேசத்துக்காக அடிமை. அங்கே தானியேலுடைய சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு கைதியாக கொண்டு போகப்பட்டார். ஆனால் அப்படி இருந்தும் தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளை என்ன செய்ய ஜெபித்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேசத்துக்காக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக மன்றாடணும், போராடணும். எனக்கு நல்லா இருக்கிறேன், நான் சேஃப்டியாக இருக்கிறேன், அப்படி அல்ல. அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் இருக்கிற இயற்கையின் சூழ்நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் சேஃப்டியாக நீங்கள் பல கோடி ரூபாய் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் சூறையாடி கொண்டு போகிறது. அதற்கெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன் வீடு ஜெப வீடு எண்ணப்பட வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வை வாழ வேண்டும். ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் உங்கள் வாழ்வை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அந்த ஜெபத்தை ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஜெபிக்கிறவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். என்னால் ஜெபிக்க முடியலை, வேத வாசிக்க முடியலை, இப்படியே டே பை டே சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஜெபிக்கிறவர்களோடு இணையும் போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக மனதார நன்றி உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அருமையான தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும்போது நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லத்தக்க அளவுக்கு தானியேலுடைய ஜெபஜீவியம் அற்புதமாக இருந்ததப்பா. அதனால தான் கேப்ரியேல் தூதனை நீர் அனுப்பி பிரியமான தானியேலே என்று சொல்லத்தக்க ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அதே வேளையில் இங்கே காய்வை பார்க்கும்போது ஆண்டவரே யோவான் காய்வை பார்த்து சொல்லுகிறார், நீ பிரியமானவன், நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறதை குறித்து உன்னை குறித்து எனக்கு சந்தோஷம் அடைகிற. இந்த சந்தோஷத்தை காட்டிலும் வேறொரு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் இல்லை என்று சொல்லி அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம் அப்பா. அப்படியானால் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சத்தியத்தில் நாங்கள் நிலைத்திருக்க, உம்முடைய பிள்ளைகள் நிலைத்திருக்க இந்த ஆண்டவரே கண்ணீரோடு வடித்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பாரம் எடுத்து முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த சகோதரனுடைய ஜெபத்தை நீர் கேளும், அந்த கண்ணீரை நீர் பாரும் ஆண்டவரே. நான் ஜெபிக்க வேண்டும், தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே விரும்புகிற இந்த சகோதரன் மீது ஜெபாவி ஊற்றப்படுவதாக, இந்த சகோதரி மீது ஜெபாவி ஊற்றப்படுவதாக. அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரே ஜெபாவினால நிரப்பப்படவும் நானும் கிறிஸ்துவுக்குள் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அல்லது யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதி. ஜெபத்தை கேளும், ஜெபத்திற்கு பதில் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.